வணக்கம் நண்பா, என் பேர் அஜித்குமார். இந்த வீடியோவில் நாம் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் என்ன என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் என்பது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது அவைலபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி என அனைத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூ 85% அச்சீவ் பண்ணிச்சு என்றால் அந்த ப்ராசஸ் சிறந்த முறையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுவே குறைவாக இருந்தால் ஏன் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ குறைவாக இருக்கின்றது என்கின்ற ரூட் காசஸை கண்டறிந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்த பிறகு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உடைய எஃபிஷியன்சி அதிகப்படுத்த பயன்படுத்துவதுதான் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆகும். அதாவது ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் என்பது சிஸ்டமேட்டிக்கா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்ணுவதாகும். அதாவது ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸை கால்குலேட் பண்ணி அதனுடைய வேல்யூ 100% வந்தால் நாம் உற்பத்தி பண்ற இன்ஜினியரிங் பார்ட்ஸ் அனைத்தும் 100% ஆஃப் குவாலிட்டி, 100% ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், 100% ஆஃப் அவைலபிலிட்டி இருக்கின்றது என்ற அர்த்தம். அதாவது குவாலிட்டி ரேட் ஆஃப் ப்ராடக்ட், ப்ரொடக்ஷன் ரேட் மற்றும் மிஷின் அவைலபிலிட்டியை இது குறிக்கிறது. அதாவது கெப்பாசிட்டி பிளானிங், மெட்டீரியல் பிளானிங் அண்ட் அதர் ரிசோர்ஸ் பிளானிங்க்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற டூல் ஆகும். இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் என்பதை டோட்டல் எஃபெக்டிவ் எக்யூப்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். இந்த OEE என்பது லீன் மேனுஃபேக்சரிங் டூல் ஆகும். ஓகே நண்பா, இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் என்று பார்த்தால் அவைலபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி ரேட் அனைத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் மற்றும் பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம் தெரிந்தால் நாம் அவைலபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம் என்பது டோட்டல் அவைலபிள் டைம்ல இருந்து பிளான்ட் பிரேக்ஸ் டைமை மைனஸ் பண்ணால் நமக்கு பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம் கிடைத்துவிடும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் வேணும் என்றால் பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல இருந்து பிரேக் டவுன்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் ஆனது கிடைத்துவிடும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட்டும் ஐடியல் ப்ரொடக்ஷன் ரேட்டும் தெரிந்தால் பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட் என்பது டோட்டல் கவுண்ட்ல இருந்து டோட்டல் ரன் டைமை டிவைட் பண்ணால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட் ஆனது தெரிந்துவிடும். அடுத்து குவாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தால் எவ்வளவு குட் பார்ட்ஸ் இருக்கின்றது என்பதிலிருந்து டோட்டல் பார்ட்ஸ் ப்ரொடியூசர் டிவைட் பண்ணால் குவாலிட்டி ரேட் ஆனதை கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு எக்ஸாம்பிளுடன் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும். உதாரணத்துக்கு இந்த டேட்டாவை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். இதுல ஷிஃப்ட் டியூரேஷன் என்பது 8 ஹவர்ஸ் ஆகும். இதை மினிட்ஸ்ல மாத்தினால் 480 மினிட்ஸ் ஆகும். அடுத்து ஆபரேட்டர் லஞ்ச் டைம், டீ பிரேக்ஸும் 45 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பிரேக் டவுன்ஸை 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஐடியல் ப்ரொடக்ஷன் ரேட்டை 1 பார்ட் பெர் மினிட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். 345 பார்ட்ஸ் ஓகே பார்ட்ஸ் எனவும் 9 பார்ட்ஸ் ரிஜெக்ஷன் எனவும் எடுத்துக்கொண்டு இந்த டேட்டா வைத்துக்கொண்டு நாம் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அவைலபிலிட்டி வேணும் என்றால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைமும் பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைமும் தெரியணும். பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம் வேணும் என்றால் டோட்டல் அவைலபிலிட்டி டைம்ல இருந்து பிளான்ட் பிரேக்ஸ் டைமை மைனஸ் பண்ணால் நமக்கு பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம் கிடைத்துவிடும். அடுத்தது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் வேணும் என்றால் பிளான்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல இருந்து பிரேக் டவுன் டைமை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் தெரிந்துவிடும். இப்போது இந்த இரண்டு வேல்யூ வைத்துக்கொண்டு நாம் அவைலபிலிட்டி என்ன என்பதை கண்டுபிடித்து விடலாம். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் என்றால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட்டும் ஐடியல் ப்ரொடக்ஷன் ரேட்டும் தெரியணும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட் வேணும் என்றால் டோட்டல் கவுண்ட்ல இருந்து டோட்டல் ரன்னிங் டைமை டிவைட் பண்ணால் நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரேட் கிடைத்துவிடும். இப்போது எளிமையாக பர்ஃபார்மன்ஸ் பர்சன்டேஜை கண்டுபிடித்து விடலாம். அடுத்தது குவாலிட்டி பர்சன்டேஜ் தேவை என்றால் குட் பார்ட்ல இருந்து டோட்டல் பார்ட் ப்ரொடியூசர் டிவைட் பண்ணால் நமக்கு குவாலிட்டி பர்சன்டேஜ் தெரிந்துவிடும். ஓகே நண்பா, இப்போது அவைலபிலிட்டியும் பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ ஆனது கண்டுபிடித்து விடலாம். இப்போது நமக்கு வந்த OEE வேல்யூ எவ்வளவு என்று பார்த்தால் 76% ஆகும். இப்போ ஏன் இந்த OEE வேல்யூ 76% தான் வந்திருக்கிறது என்று பார்த்தால் அவைலபிலிட்டி குறைவாக இருக்கிறது. ஏன் அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிறது என்று பார்த்தால் பிரேக் டவுன்ஸ் டைம் அதிகமாக இருக்கிறது. அதாவது 50 நிமிடங்கள் இருக்கும்போது நமக்கு ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ குறைவாக வந்திருக்கிறது. அப்போ எதனால் பிரேக் டவுன்ஸ் ஏற்பட்டது என்பதை கண்டறிந்து அதற்கான ரூட் காசஸ் கிடைக்கும் போது அதை வைத்துக் கொண்டு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இவ்வாறு எடுக்கும் போது நாம் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ அதிகப்படுத்த முடியும். ஓகே நண்பா, அவைலபிலிட்டி என்பது ஒரு மிஷின் எவ்வளவு நேரம் நமக்கு பார்ட்ஸை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது என்பதை குறிக்கிறது. அதாவது பிளான்ட் டைம் என்பது ஆபரேட்டர் லஞ்ச் டைம் மற்றும் டீ பிரேக் ஆகும். இந்த பிளான்ட் டைம்ல நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதுவே அன்பிளான்ட் டைம் என்பது எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்,
மெட்டீரியல் ஷார்டேஜ், ஆபரேட்டர் சேஞ்ச் ஓவர் டைம் ஆகும். இந்த டைம்னா அதிகமாக இருந்தால் அப்போ அதற்கான சரியான ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் என்பது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் டைமில் இருந்து உற்பத்தி பண்ற பார்ட்ஸ் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது என்பதை கம்பேர் பண்ணுவதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பர்ஃபார்மன்ஸ் லாசஸ்னா என்னென்ன என்று பார்த்தால் ஜாப் லோடிங் மற்றும் அன்லோடிங் டைம் அதிகமாக இருப்பது, ஆபரேட்டர் மெதுவாக வேலை செய்வது போன்றவை எல்லாம் ஆகும். அடுத்து குவாலிட்டி என்பது நாம் உற்பத்தி பண்ற அனைத்து இன்ஜினியரிங் பார்ட்ஸும் நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்க வேண்டும். அதாவது டிஃபெக்ட் பார்ட்ஸே வராமல் இருப்பதுதான் குவாலிட்டி ரேட் ஆகும். இப்போது இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்ட்னஸ் உடைய பயன்கள் என்னென்ன என்று பார்த்தால் நாம் ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி சரியாக போக பயன்படுகிறது, ப்ரொடக்டிவிட்டி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண பயன்படுகிறது மற்றும் இன்எஃபிஷியன்சி ப்ராசஸ் ஏதாவது இருந்தால் எளிமையாக கண்டறிய பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்ல இருக்கிற வேஸ்ட் எலிமினேட் பண்ணி ப்ராசஸ் எஃபிஷியன்ஸாக ரன் பண்ண பெரும் அளவில் உதவுகிறது என்று சொல்லி, சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். கடைசியாக